ஐயா உண்டு. அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தம். சம்பூர்ண தேவனுடைய ஆன்மாவுக்கு முக்தி கொடுக்க வேண்டிய அந்த பகுதியில் நாம் இன்றைய இணைந்திருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோம். மேலுள்ள சடலம் தன்னை மெகுமுனி மாறு நீங்கள் நாளுள்ள தெருக்கள் தோறும் நடத்தியே தரையிலோட்டி பாலுள்ள பதத்தில் கொண்டு பழவினை தீர காட்டி மாலுள்ளம் புகுத நாட்டி வாருங்கோ சினமே என்றார். அதாவது ஒரு ஆன்மா பரபிரம்மத்திடமிருந்து பிரிந்து இந்த பூலோகத்தில் மனுவாக பிறப்பெடுத்தோ அல்லது ஏதோ ஒரு நிலையில் இறைவனால் படைக்கப்பட்ட 84 லட்சம் பேதாபேத நிலையில் பிறவி எடுத்து அதனுடைய கர்ம வினைகளையெல்லாம் அங்கே அகற்றிவிட்டு இறைவனோடு ஐக்கியமாகுகின்ற அந்த தருணம் இந்த ஆன்மாவை பற்றி இருக்கின்ற இப்போ நாம் ஒரு செயலை செய்கின்ற போது அந்த செயலில் செய்கின்ற அந்த தருணம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அந்த அழுக்குகள் நம்மை பற்றி கொள்வது போல அதை எப்படி நாம் உடலை தூய்மையாக்கி அங்கே அந்த அழுக்குகளை போக்குகின்றோமோ அதுபோல இந்த ஆன்மாவானது பூலோக பிறவியிலே பிறவி எடுத்திருக்கின்றது. இந்த ஆன்மாவை சூழ்ந்து பலவிதமான அழுக்குகள், அதாவது கலிமாய எண்ணங்கள் சூழ்ந்திருக்கும். அப்படி சூழ்ந்திருக்கின்ற அந்த கலிமாய எண்ணங்களை எல்லாம் விட்டு அந்த உயர்ந்த நிலையில், அதாவது இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த உயர்ந்த நிலையில் நீங்கள் இப்போது அழைத்து வாருங்கள். ஏன்னா இப்போது ஒரு தேர்வு எழுத போகிறோம். அந்த தேர்வில் வெற்றி பெற்று ஒரு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு அந்த வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அப்படி கொடுக்கப்படுகின்ற போது அந்த தேர்வுக்கு உரிய அந்த நிலையை, அதாவது இப்போ ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம எட்டி பிடிக்கணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த தகுதியை பெற்ற நிலையில் என்னை அழைத்து வாருங்கள். இப்போ இறைவனோடு அந்த ஆன்மா ஐக்கியமாக வேண்டும் அப்படின்னா உலக பற்றுகள் இருக்கக்கூடாது. இந்த உலக அழுக்குகளினால் அந்த சூழ்ந்திருந்த அந்த தீமைகளெல்லாம் விலக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி இறை ஞானத்தை ஊட்டி வாருங்கள். இந்த உடலை இந்த உடலானது மண்ணோட பஞ்சபூத சக்திகளால் ஆக்கப்பட்ட இந்த உடலானது அந்த பஞ்சபூதத்திற்கு அர்ப்பணம் செய்துவிட்டு ஆன்மாவுக்கு மட்டும்தான் முக்தி. இந்த ஆன்மா தான் இறைவனோடு ஐக்கியமாகப்படுகின்றது. அப்போ அந்த ஆன்மாவை நீங்கள் என்ன செய்து வாருங்கள், மாலுள்ளம் புகுதாட்டு இறை சிந்தனை ஊட்டி அதே ஒரே சிந்தனையோடு அங்கே என்னோட ஐக்கியமாகக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த முனிவர்களுக்கு எம்பெருமான் விடை கொடுக்கின்றார். ஐயா.